இன்னும் வந்து சேரவில்லை. கொஞ்சம் செக் பண்ணிங்க ஸ்கோரர் கொடுத்தாச்சு. சவுண்ட் கொடுங்க. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கைஸ் திருப்போரூர் வெர்சஸ் MFC முட்டுக்காடு. ஸ்மார்ட் பாய் ஸ்டார் ஜெயிச்சாங்க. பேட்டிங் அடிக்கிறோம் சொல்லினே ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாங்க. தூக்கி அடிச்சாரு என்னடா பால். ஆஹா 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 6ங்க 6ங்க டீம் பெவிலியன் கிட்ட அடிச்சிருக்காரு தூக்கி 6 6 அடுத்த பால். ஆஹா ஒரு டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பால். டாட் பாலா மாத்தி இருக்காரு அடுத்த பால். எஸ் கண்டிப்பா ஒரு 6க்கு அப்புறம் டாட் பால் ஒரு பிரஷர் ரிலீவிங்கா இருக்கும் பவுலருக்கு. அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு. ஆகாய மார்க்கமாக சென்றது. இல்ல பால் ஸ்லோ டவுன் ஆனத பாக்குறோம். 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? இல்லங்க ஒரு ரன் தாங்க. ஒரு ரன் தான் கம்ப்ளீட் பண்றாங்க. நோ பால் கொடுத்திருக்காங்களா? இல்லங்க நோ பால் இல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல. மைக் ஸ்டம்ப் சாரி. பேட்டிங் வந்து ஒரு மாம் ஸ்மார்ட் கைஸ் திருப்போரூர். ஸ்மார்ட் கைஸ் திருப்போரூர். ஓகே 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 ரைட். MFC முட்டுக்காடு கூட மாம்ஸ் டாஸ் அப்படி இருந்து அவங்க தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஓ அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஆமா மாம். ஓகே ஓகே இது ஒரு டாட் பால். திருப்பூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கைஸ் திருப்பூரூர் ஒரு ஓவர் முடிவுல MFC முட்டுக்காடு ரன் எதுவும் எடுக்கல. முதல்ல ஒரு முடிவெட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 7. ஒரு அற்புதமான ஓவர்னு சொல்லலாம். சோ 6 போச்சு. எஸ் ரெண்டாவது பால் 6. ரெண்டாவது பால் 6 கொடுத்து நிச்சயமா 7 ரன்ன்றது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஓவர் தான் சொல்லணும். மாம்ஸ் நம்ம டிஜே ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. நீங்க டைமே கொடுக்க மாட்டீங்களா? நான் எங்கடா எதுக்கு என்ன டைமிங்? நான் ஃபீல் பண்ணல மாம். சும்மா பேசுறேன். நான் என்னடா ஃபீல் பண்ணேன்? நான் டிஜேடா டிஜே டிகே நம்ம வந்து டிஜே தான். அவர் கால தீபக்னு ஒன்று இருக்கா? இல்ல டிகே அன்ஸ்டாபிள் அவன். ஓ டிகே. எஸ் நான் டிஜே தான் சொன்னேன். பாட்டு போடுறதுக்கு வந்து டைமிங்கே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. ஓகே ஓகே 6 அடிக்கணும். எஸ் எக்ஸாக்ட்லி அதேதான் பேட்ஸ்மேனுக்கு. ஸ்மார்ட் பாய்ஸ் தான் மனசு வைக்க. மனசு வச்சா செய்யப்படும். மன பால் நின்னுச்சு. பால் போடுங்க. பால் போடுங்க. மறுபடியும் போல அப்செட் ஆயிட்டாருங்க டிஜே. இங்க சூப்பர். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. இங்க பேட்டிங் டீம் பிரஷர் ஆனாங்களோ இல்லையோ நம்ம டிஜே வந்து ரொம்ப பிரஷர் ஆப்ல. என்ன அடிக்க இந்த சோ இப்போ 3rd ரவுண்ட் பொசிஷன்ல என்ன ஒரு டார்கெட் இருக்கணும். ஏன்னா எல்லாமே பல வாய்ந்த டீம். மாம்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ஓவர் நினைக்கிறேன் மாம்ஸ். இல்ல 40 சூப்பரா டிஃபெண்ட் பண்றாங்க மாம்ஸ். 40 ஒரு பெஸ்ட் ஸ்கோரா தான் இருக்கும். ரெண்டு டீமே டைட் பண்ணி. ஆமா bowling டீமும் 40 குள்ள கொடுக்கணும் தான் வருவாங்க. சோ பேட்டிங் வந்து 50க்கு மேல 55 அடிக்கணும் அப்படினு தான் அவங்க வருவாங்க. ஓகே. சோ இதுதான் வந்து இப்போதி சினாரியோல ஒரு மேட்சையும் பேட்டிங்ல ஃபீல்டிங் சரி விளையாடுறாங்க. ஆமா மாம்ஸ் 50 55 எல்லாம் இருந்தீங்கன்னா நான் நிறையவே சான்ஸ் இருக்கு அவங்க வின் பண்றதுக்கு. இல்ல ஆக்சுவலி அதையும் ஸ்டாப் பண்ணிராங்க. bowling ரெண்டு பேரும் ஒரு எஸ் கரெக்ட். அத நான் சொன்னதா கொஞ்சம் பிரகாவன் சொல்றாரு. சோ 3rd ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 45 டார்கெட் கொடுத்தால அதுவே ரொம்ப கஷ்டம். எஸ் சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இமாலய ஸ்கோரா இருந்துச்சு.
ஸோ தேர்ட் ரவுண்ட் பொசிஷன்ல ஸோ எல்லாமே நல்ல டஃப்பான டீம் தான். ஸோ முட்டுக்காடும் திருப்பூரும் ரொம்ப டஃப் தான். ஒரு ஒயிட் பால் சிக்னல் பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆகுது. சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 மேட்ச் இருக்கு இன்னைக்கு டேல. எஸ் கரெக்ட். ஸோ அடுத்த மேட்ச் விளையாட இருக்கின்ற அணி வந்து வரணமலி ராயல் கிங்ஸ் அண்ட் சன் 11. இருந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம் முன்னாடியே. 11 எப்ப போடுறது? வாம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்குள்ள போட்டுடலாம் டாஸ். ஓகே. பால் தான் காணோம். எங்க போயிச்சு? ஆறா போயிச்சு. பால் காணோம் போயிச்சு. ஒரு குட் டெலிவரி. டாட் பாலா மாறுது. சூப்பரா போட்டாரு பவுலர். எஸ். அடிச்சாருங்க. தேர்ட் மேன் திசையில ஃபைனல் ரீஜன்ல ஒரு சிங்கிள் வரும். சிங்கிள் மட்டும் ரெண்டாவது ட்ரையே பண்ண மாட்டாங்க. அந்த பால் பவுன்ஸ் ஆயிருந்தா நிச்சயம் ஸ்கொயர் லெக்ல 6 போயிருந்திருக்கும். ஸோ பவுன்ஸ் ஆகல. பவுலர் ரொம்ப டேலண்டா போறாருதான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில். ஸோ அந்த பாலெல்லாம் 6-ஆ கன்வெர்ட் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பா நல்ல லென்த்ல வைக்கிறாரு பவுலர். கேட்சா போறா. ஒண்ணுமே இல்ல மாம். சிங்கிள். ஒரே ஒரு ரன்னுங்க. இரண்டு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 19. விக்கெட் எதுவும் இழக்காம. இந்த ஓவர் நல்லா அமைஞ்சிருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் 7 ரன்கள் நினைக்கிறேன். ஆமா மாம். இந்த ஓவர் வந்து 12. பரவாயில்ல. ஓகே மாம். நம்ம வந்து டிஜே கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். டிஜே புட் தி சாங். வேணடா ஆஃப் பண்ணிடுவாங்க. எப்படி ஆஃப் பண்ணிடுவாங்க? அடுத்த ஓவர் முடியும் போது யார் ரெடியா இருக்காங்களோ இல்லையோ ஓவர் முடிஞ்சோடனே இந்த ஸ்ட்ரைக்ல இந்த அகைன்ஸ்ட் விண்டுக்கு மேபி 6 அடிக்கணும்னா பவர் இருக்கணும். அதே சமயம் கேட்ச்கள் வரது வாய்ப்பு இருக்கு. தீபக் பாருங்க, நான் சொல்ற மாதிரி நடக்கும். அதே போல அடிச்சாருன்னா தூக்கி அடிக்கணும். பாப்போம். பட் ஆனா இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் 6 ஒன்னு பார்த்தோம். ஸ்டீஃபன் பவுலர் வந்திருக்காரு. எஸ், இங்க நம்ம வந்து ஸ்டீஃபன் அலைஸ் ரிச்சர்ட். சோ இங்க ஒரு ஸ்டீஃபன், பவுலிங்லயும் ஒரு ஸ்டீஃபன். இப்போ சோ மூணாவது ஓவர் போடுறதுக்காக வந்திருக்காரு ஸ்டீஃபன். ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, ஒரு ஸ்விங்கன மிஸ்ஸிங்க. செம்ம லெந்த், சூப்பரான ஒரு பவுன்சிங் அவங்க கிட்டது. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லும். எஸ், கண்டிப்பாக செம்ம ஒரு லெந்த் போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேனால ரீட் பண்ணவே முடியல. சோ செகண்ட் பாலும் அதே லெந்த்ல பாரு. லெட்ஸ் see. சூப்பரா ஒரு ஐயோ ஒரு இன்சைட் எட்ஜ் கேட்ச்க்கான சான்ஸ். பவுலர் டிசப்பாயிண்டட்ங்க. ஜொலிக்குதே. கல்லு மேல நிக்க. அதாவது பொண்ணுங்க வந்து கண்டிப்பா தீபக் கண்ணுக்கு தான் தெரியும். சோ இவர் பவுண்டரி இங்க சொல்லிட்டு இருக்கும் போது
சோ ஒரு பவுண்டரி தொடர்ந்து அடுத்த பால். ஆஹா ஒரு ஒயிட் பால் சிக்னல் பை அம்பையர். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஆகுது. கண்டிப்பாக பிரஷர் தெரியுது bowler மேல. ஒரு பவுண்டரி அடிச்சானே ஸ்ட்ரைட் ஆவே ஒரு ஒயிட். அடுத்த பால். நல்லா அடிக்கப்பட்ட ஒரு பந்து கவர்ஸ் திசையில. ஒரு சிக்ஸர்ங்க, ஃபிளாட் சிக்ஸர். சோ ஆப்போசிட்டா அடிக்கல, நாங்க திசையில அடிச்சாரு, 6 ஆக மாத்தி இருக்காரு. இன்னும் 2 பால் இருக்கு. 5th பால். சூப்பரா போட்டாருங்க. பால் பேட்ல போட்டு ஓ மை காட் சமத்ரோ இல்லங்க, ஸ்ட்ரைட் அவே நாட் அவுட். ஸ்ட்ரைட் அவே நோ சொல்லிட்டார் அம்பையர். ரிவ்யூக்கு கூட போல பிகாஸ் நல்லா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உள்ள இருக்காரு. So last ball of the 4th over. லாஸ்ட் பால் அடிச்சாரு ஆஃப் சைடுல, தெரிச்சிட்டு போதா இல்ல, ஸ்டாப் பண்ணிடுவாரு ஃபீல்டர். 2 ரன்னுக்கான முயற்சி இல்ல. சூப்பரான ஒருத்தரவங்க டைரக்டா கையில பட்டிருக்கு. சோ அதனால ஒரு சிங்கிளோட இங்க முடிக்கிறாங்க இந்த ஓவரை. ஓவர் முடிவுக்கு வருது. சோ 3 ஓவர் முடிவுல 32, ஒரு விக்கெட் கூட இன்னும் இழக்கல. பாய்ஸ் நோ, பாய்ஸ் நோ. முப்பத்தி 2. சோ லாஸ்ட் ஓவர் போறதுக்காக ரூபன் வந்திருக்காருங்க. சாரி அசோக் வந்திருக்காரு, பேர் மாற்றப்பட்டுள்ளது. லாஸ்ட் ஓவர் போறதுக்காக அசோக் ஒரு ஸ்விங். சம பால் போட்டாருங்க. நல்ல லோ கேப்ட் ஆச்சு பால். ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு லாஸ்ட் ஓவர். சோ இந்த லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் த்ரில்லிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது bowling சைடுக்கு போதா பேட்டிங் சைடு போதா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். தப்பு தப்பா சொல்லாதப்பா. சாரி 4th ஓவர் ஆமா. அவர் பேர் முறைக்கிறாரு பேர். எங்களை ஒரு ஓவர் போட விடாம அமிச்சிருவேன்னு கேட்கிறாரு. அவரு பக்கத்துல நிக்கிறாரு, பவுண்டரிக்குள்ள நிக்கிற ப்ரோ மொர்ச்சாப்பல ஒன்று பார்த்து. ஓகே 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பையன் தான் ப்ரோ, மந்தவெளி தான், போட்டு தள்ளலாம். ஆஹா ஒரு பெரிய ஒரு காற்று விரிடி. டாட் பாலா மாறுது. பேக் டு பேக் 2 டாட் பால்ஸ். மூணாவது பாலும் டாட் பால். சூப்பரா போட்டிருக்காரு ஓவரை. 3 டாட் பாலிங்க. ஃபோர்த் பாலிங்க. கொடுத்து அடிச்சாரு, ஆனா பவுலரே புடிச்சிட்டாப்ல. விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்திருக்காங்க இங்க.
ஓகே ஒயிட் பால் சிக்னல் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆகுது ஒரு விக்கெட் தொடர்ந்து ஒரு ஒயிட் சோ இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்ல தான் ஒரு ரன் வந்திருக்கு சோ ஃபார் சூப்பரா போட்டிருக்காரு 4 பால் ஒரு விக்கெட் வித் பேட் ரன்னே வரல இந்த ஓவர்ல சோ 5th பால் இது ஒரு வைடுங்க மறுபடியும் ஒரு வைட் ரன் வரல நானே போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி 2 வைட் பேக் டு பேக் போட்டிருக்காரு பவுலர் அசோக் ஸ்டாப் போட்டுருக்காருங்க எல்லா பேரும் சொல்லுங்க ஒரு சிங்கிள் வந்திருக்கு சோ ஃபார் 3 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல அதுல 2 வைட் ஒரு சிங்கிள் சோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் 4th ஓவர் இது வைடா இல்ல செக் பண்ணு Yes, வைட் it's a wide. கொடுத்திருக்காரு எஸ் வைட் பால் thank you umpire for signaling the wide ரிவ்யூ போயிருக்காங்க வைடுக்கு ரிவ்யூ போயிருக்காங்க பார்க்க கூடாது ப்ரோ ஒயிட் சிக்னல் பண்ணியிருக்கார் அம்பையர் தேர்ட் அம்பையர் டிசிஷன் ஒயிட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கரெக்டா இருக்கு எஸ் வெளியில இருக்க ஃபீல்டர் எப்படி முடியல 6 மாறுது இதுல 43 ரன் அடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்கு ஸ்பேர் அந்த சைடு போ இதுல இங்க போயிடலாம் ஷாம் ஆல்ரெடி இருக்கான்டா
லாஸ்ட் ஓவர் வீசவரார். ஆஹா ஒரு ஷார்ட் பால் ஒரு வைடுங்க. ஆஹா சைடு வைட். சோ லாஸ்ட் ஓவர் போறதுக்கு அஸ்வின் வந்திருக்காரு. ஓகே சோ அதுவும் வைடா மாறி இருக்கு. ஸ்டார்டிங் ஆஃப் வித் தி வைட். ஃபர்ஸ்ட் பால் அகைன். ஸ்ட்ரைட் அவே இல்ல கம்பேர் நோ பால் கையை நீட்டிட்டாப்ல. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டா மாறும். இலவச அடி எங்க வேணா அடி அடிக்கிறாரான்றத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல நான் பார்த்து ஒரே ஒரு ஃப்ரீ ஹிட்டை மட்டும்தான் மேக் யூஸ் ஆஃப் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு டீம். இந்த மேட்ச் இந்த பால் இந்த டைம் என்ன பண்ண போறாரு ஃப்ரீ ஹிட்டை? கண்டிப்பா ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணனும் தான் நினைப்பாரு பேட்ஸ்மேனும். ஆஹா லைன் வராரு. சிக்ஸா எஸ் தொலைதூரம் தாண்டி போய் கொடி பறகுது. சிக்ஸை தொடர்ந்து ஒரு சாங் இங்க டிஜே ப்ளே பண்ண போறாரு. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். இல்ல த்ரோ கொஞ்சம் பொறுமையா அடிச்சாப்ல. அதை யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரா ஓடி இருக்காங்க. 2 ரன். அடுத்த பால் போயிடுச்சுங்க பால். எஸ் போயிருக்கு. ஐயோ செம்ம கேட்ச். ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. ச்சே செம்ம கேட்ச் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு லாங் ரன்ல நீங்க டைம் மேலே சேர் போட்டு உட்காந்து பெஸ்ட். ஐயோ அந்த பொண்ணு அசிங்கமா கேட்ச்கான வாய்ப்புங்க நான் விட்டாரு. அந்த பொண்ணு தான் அசிங்கமா திட்டிச்சுடா மது நம்மள. ஆமா மனசுல திட்டி இருக்கோம். இல்ல கை நீட்டியே திட்டுச்சு. இங்க வந்து பார்த்தேன். அங்க பார் திரும்பி திட்டுறாங்க. எந்த ஒரு காரியா இருப்பா இந்த கிளி கிளிக்கிறா. ஓகே கமிங் பேக் டு கிரிக்கெட். எஸ் சோ இங்க பேச போறோம். எட்ஜ்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிருக்காரு கீப்பர் சொல்லலாம். சோ அடுத்த பவுலிங் லாஸ்ட் ஓவர். ஆஹா ஐயோ டாட் பாலுங்க செம்மயா போட்டாரு. பால டாட் பாலா மாத்தி இருக்காரு. ஃபைனல் ஓவர்ல டாட் பால்ன்றது இட் சீம்ஸ் லைக் எ ஜெம். எஸ் டெஃபினெட்லி பக்காவா பண்ணிருக்காரு. சோ லாஸ்ட் பால் ஆஃப் தி லாஸ்ட் ஓவர். ஒரு ரன் வருமா? தூயர் சரியான பால் போல ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டு ரனோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. ஸ்மார்ட் கைஸ் திருப்போரூர் இங்க லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால் 2 ரனோட முடிக்கிறாங்க. 60 ரன் அடிச்சிருக்காங்க. 61 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க ஸ்மார்ட் பாய்ஸ் MFC. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கலாம் அந்த டார்கெட் அவங்க ஓவர் கம் பண்றாங்களான்னு.
So Deepak will take over. Take over, Deepak. Over to you. எம்எஃப்சி டீம். ஸோ கிட்டத்தட்ட 64 ரன் தேவை. செக் 61 டார்கெட். 61 ரீச் பண்ணுவாங்களா எம்எஃப்சி அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். அடுத்த பால். இந்த மாதிரி என்ன ஃபைனாக அடிச்சு விட்டுருக்காருங்க. பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2வது ரனுக்கான முயற்சி இருக்குமா? எஸ், கம்ப்ளீட் பண்றாங்க.
எஸ் ஓகே. அடுத்த பால் தூக்கி அடிச்சாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா? எஸ், காமன் கம்போஸ்டா ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்திருக்கு எம்எஃப்சிக்கு. இங்க சூப்பரா விளையாண்டுருக்காங்க ஸ்மார்ட் பாய்ஸ். தூக்கி அடிச்சாருங்க லெக் சைடுல. மறுபடியும் ஒரு இந்த முறை சிக்ஸர். எஸ்டிஸ் ஃபவுண்டேஷன் நடத்துகிற கோவலம் ஃபெஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பீச் டோர்னமெண்ட். ஸோ கிட்டத்தட்ட 200 டோர்னமெண்ட் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணதில் தேர்ட் ரவுண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே தேர்ட் ரவுண்டில் 100 ஒரு ஓவர் முடிவில் 11 ரன் வந்திருக்கு. நூற்றி 54வது மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தூக்கி அடிச்சாங்க. பவுண்டரியோட ஸ்டார்ட்டும் பண்ணிருக்காங்க. ஓவர். உட்காரே விடக்கூடாது டான்ஸ் ஆடுறவங்கள. அடுத்து ஆஃப் சைடுல பட் இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் வடநெம்மேலி ராயல் கிங்ஸ் கேப்டன் அண்ட் கொக்கிலமேடு சன்11 கேப்டன்
டாஸ் போடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு கேப்டன் இங்க வந்தாச்சு, இன்னொரு கேப்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், அவரும் வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாஸ் நிகழ்வாக போறியது. அவுட்டுங்க, அப்பீல் ஸ்ட்ரைட்டா அவுட் கொடுத்திருக்காரு. அவுட்டுங்க, எதிர்பார்க்காத அவுட்டு, தேவையான விக்கெட்டு. டிஜே டிஜே சவுண்டுக்கு வச்சு விடு. டிஜே டாஸ் போடுறாங்க, கொஞ்சம் நான் வெயிட் பண்ணு. சோ 2 ஓவர் 30ல 2 ஓவருக்கு 30 ரன் விக்கெட். ஒரு 2 விக்கெட் விழுந்திருக்கா. 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 30. 2 விக்கெட். கிட்டத்தட்ட 3 ஓவர்ல 31 ரன் அடிக்கணும் மாம்ஸ். 3 ஓவர்ல 31. எஸ், வெற்றி சதவீதம் 50-50 தான் நான் சொல்லுவேன். இரண்டு பலம் வாய்ந்த டீம். சோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மூன்றாவது ஓவர் டிசைடட் ஓவர். சோ 2 அணிக்கும் ஒரு தேவையான தருணமான இந்த மூன்றாவது ஓவர் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Sun Lemons win the toss. So with the wind batting ஆடிட்டு இருக்காங்க. மாம்ஸ், அடுத்த மேட்சோட டாஸ் அப்டேட். Sun Lemons வைடுங்க, அகலப்பந்தே. Sun Lemons டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, அது பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த மேட்சோட டாஸ் அப்டேட். ஓகே ஓகே, கொக்கிலமேடு டாஸ் வின் பண்ணிருக்காங்க. எஸ், ஒரு நல்ல ஷாட், நல்ல ஷாட்டுங்க. ஸ்கொயர் லெக் திசையில ஃபைன் லெக் ரீஜன்ல அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். அவர் ஸ்டே சொல்லிட்டாரு, ஸ்டே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டா போல. ஓகே ஓகே, கமெண்டேட்டர் பேர் சொல்றப்பா, அது மட்டும் சொல்ல மாட்டாரு. ஓவரோட நெக்ஸ்ட் பால். முதல் 6 அடிச்சாரு இவர் தான். சோ bowling போடுற 6 அடிச்சாரு. வைட் கொடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. எக்ஸ்ட்ராஸ் இந்த நேரத்துல கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 3rd ரவுண்ட் மேட்ச்ல பந்து வீசுறது. அம்மா மாமா சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும். ஏன்னா கேட்ச் சிக்ஸா என்னன்னு தெரியலையே. இல்லப்பா, இல்லைங்க, 2 ரன் மட்டுமே. 2 ஃபீல்டர் போனாங்க. நிச்சயமா இது 6ஆ மாறி இருக்கணும். வித் தி விண்ட்ல அடிக்கிறது ஈஸியா இருந்திருக்கும். எஸ், அது ஆஃப் சைட் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் ஆனா பால் போட்டது பாடிக்கு சூப்பரா ட்ரை பண்ணாரு. பட் நின்னுச்சு பாலுக்கு ஏர்ல. மாமா சொன்ன மாதிரி அடுத்த பால் பார்க்கணும். நிச்சயமா கேட்ச் பிடிச்சா சூப்பர் கேட்ச். அவுட்டா இல்ல, அம்பையர் தான் செக் ஆகணும். அவுட்டுங்க. எஸ், அவுட் கொடுத்திருக்காரு. விக்கெட்டும் விழுந்திருக்கு. அவுட்டுங்க. கேட்ச் ஆஃப் தி டே. இரண்டு பக்கமும் சாதகமான நிலை சென்று கொண்டிருக்கிறது. மூணாவது விக்கெட் இழந்திருக்காங்க. ஆனா 3வது விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேன் இப்போ பேட்டிங்ல கை கொடுத்தே ஆகணும். எஸ், ஒரு ஆள் நின்னே ஆகணும். ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். ஒரு ஓவர் தள்ளி இந்த ஓவர் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சோம். இல்ல, இந்த ஓவரை விட்டுணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா வித்த விண்ட் அடிக்கணும்னு நீங்க சொன்னதால அந்த எண்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த ஓவரை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த ஓவரே கிட்டத்தட்ட ஒரு 50-53 ரன் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஓவர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களோட பாயிண்ட் மாம்ஸ். புது பேட்ஸ்மேனோட பேர் எஸ் சொல்லுங்க மாம்ஸ். முட்டுக்காடுக்கு சாதகமாக அமையுமா, திருப்பூர் சாதகமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன
ஷாட்டுங்க இது வந்தாரு அப்படியே தூக்கி வச்சிருங்க. அதுதான் நான் சொன்னேன், இந்த ஓவரை பயன்படுத்தி ஆகணும், வித்த விண்டில் அடிச்சு ஆகணும், ஒரு பேட்ஸ்மேன் கையை கொடுத்தே ஆகணும்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பாலுங்க எனக்கு பிரஷர்லாம் எனக்கு தெரியாது, வர பால் அப்படியே தூக்கி அடிப்புன்னு அடிச்சாருங்க. நான் எதுக்கு அடுத்த ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணோம், இந்த ஓவரை தூக்கி அடிக்கிறேன். நிச்சயமா அடுத்தடுத்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு பிரஷரை கொடுக்க கூடாதுன்னா இந்த ஓவர் அடிச்சு ஆகணும். எஸ் எஸ் அப்படின்ற பட்சத்துல 3 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல, அப்படி தூக்கி அடிச்சாரு. இந்த மாதிரி ஆஃப் சைடுல கேட்ச் பண்ண வாய்ப்பா இல்ல, நல்ல டைவ் எடுத்தாரு, பட் கேட்ச் பண்ண முடியல. டாட் ஒரு சிங்கிள் மட்டுமே எடுக்கறாங்க. ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட்டை எடுக்கிற மாதிரி தான் வந்துச்சு, அந்த டெலிவரி கேட்சா கொடுத்தாரு. பட் பாசிபிள் பார்ப்போம் இந்த ஓவர்ல அடுத்தது என்ன மாயாஜாலம் நிகழ போகுதுன்னு. இல்லை, மீண்டும் கேட்சா இல்லைங்க. முடிவற்ற நிலையில் ரிவ்யூ கேட்டிருக்காங்க மேம். ரிவ்யூவா இல்லையா, அவர் ஏதோ கேட்டாரு, ஸ்கோர் கேட்டிருக்காரு. ஸ்கோர் தான் கேட்டிருக்காரு. ஹலோ ஹலோ 3 ஓவருக்கு 42 ஃபார் தி லாஸ் ஆஃப் 3. So, crucial ஃபீல்டிங் பண்ற டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவர். நிச்சயமா டாட் பால் எதிர்பார்க்கணும், போடணும், அது மாதிரி தான் போடணும். ஏன்னா ப்ரெஷர் இப்போ வந்து ஃபீல்டிங் பவுலிங் போடுற சைடில் தான் இருக்குது. 12 பாலுக்கு 19 ரன்கள். ஸோ அதே போல பேட்ஸ்மேன் ஒரு 6 தேவை. நிச்சயமா ஒரு 6 அடிச்சிட்டானா போதும் அவங்களுக்கு. ஒரு 6 அடிச்சா பிரஷர் ரிலீவ் ஆயிடும். லெட்ஸ் see what's going down. ஆஹா ஆஹா ஆஹா, என்னங்க ஒரு சொடுக்கு பால் மாதிரி போட்டாரு. முத்தையா முரளிதர மாதிரி போட்டிருக்காருங்க. இருக்காரு அம்பையர். வைடுங்க ஸ்டார்ஸ்ல ஒரு ரன் ஆடாகுது. அதாவது 11 பால்ல 18 ரன் அடிக்கணும். ரிவ்யூ கேட்டிருக்காங்களா? எஸ், ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அம்பையர் எஸ், தேர்ட் அம்பையர் வந்துட்டாங்க. வர மேட்ச் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்குது. தீபக், தேர்ட் அம்பையர் ரிவ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா நாட் அ வைட் கொடுத்திருக்காரு, லீகல் டெலிவரியா மாத்திருக்காரு. ஓ ரைட், குட் டெலிவரி, டாட் பால். சோ தேவையான ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு ஃபீல்டிங் டீமுக்கு. ஸோ ரிவ்யூ சிஸ்டம் இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல்டிங் டீம் இப்ப சந்தோஷப்படுறாங்க. நிச்சயமாக ஆடுகளத்தில் 2 பேட்ஸ்மேனும் தூக்கி வெளியே அடிக்கிற பேட்ஸ்மேன் தான். அற்புதமா விக்கெட்டுங்க. இந்த நேரத்தில் ஒரு விக்கெட்டுங்க, தேவையான விக்கெட்டுங்க. மொமெண்ட் அப்படியே மாறிடுச்சுங்க. 9 பால்ல 19
பேட்ஸ்மேன் தாஸ் அவர்கள் சென்றிருக்கின்றார். அப்பீல் கேக்குறாங்க. எஸ் ஸ்ட்ரைட் அவுட் குடுறாரு. பேக் டு பேக் 2 விக்கெட் விழுந்திருக்கு. பேக் டு பேக் விக்கெட்டுங்க. MFC டீம் குரூஷியலான டைம்ல ஒரு சூப்பரான ஓவர் போட்டுருக்காருங்க. ஸோ என்னோட கோ கமெண்டேட்டர் தீபக் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட போயிடுறாரு. ஸோ அதனால இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக நான் தான் பண்ணுவேன். இறங்கி அடிச்ச ஒரு பந்து இல்ல, கீழே போயிருக்கு. கீப்பர் அடிக்க முடியுமா? ஐயோ, ரன் அவுட் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு, பட் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த பேட்டர்ஸ். ஸோ 7 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும் என்ற நிலையில MFC முட்டுக்காடு பேட்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வைடுங்க. 17 ஆக்கிக்கோங்க, 18-17 ஆக்கிக்கோங்க. 7 பால்ல ஒரு பெரிய ஷாட் இப்ப தேவை, பிரஷர் ரிலீவ் பண்றதுக்கு. கண்டிப்பாக பேட்ஸ்மேன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ரோலிங் ஆகுது. ஓகே, பெரிய ஷாட் சொல்லும் போது வந்திருக்குங்க. ஒரு சிக்ஸரோட இந்த ஓவர் முடிச்சிருக்காருங்க கடைசி ஓவர்ல. தேவையான நேரத்தில் அடிச்சாருங்க 6. கண்டிப்பா சூப்பரா அடிச்சிருக்காங்க சொல்லிட்டே இருக்கும் போது. சோ இப்ப பாத்தீங்கன்னா 6 பால்ல 11 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 11 நடக்கலாம். இப்ப ஓவர் அவ்வளவு பிரமாதமான ஓவர். எத்தனை ரன் இந்த ஓவர்ல? கிட்டத்தட்ட 19ல முடிச்சோம்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஓவர்ல 8 ரன் வந்திருக்கு. 8 ரன். ரொம்ப பிரமாதமான நிச்சயமாக. சோ பொறுத்து பார்க்கணும். இப்போ ப்ரோ என்னாச்சு? தண்ணி கொண்டு போறாங்க மாம்ஸ். அப்படியா? ஓகே ஓகே. அம்பையர்ஸ் கேட்காம யாரும் தண்ணி கொண்டு போகாது. அம்பையர்ஸ் அலோ பண்ண மட்டும் தான் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். மாம்ஸ் உங்க மைக் கட்டாய் வருது. சோ என்ன ரீசன்? அங்க சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட வந்து சவுண்ட் சர்வீஸ் இல்ல கரெக்ட்டா டிஸ்டன்ஸ் ஆனும். அதனால தான் நான் 85 ஃபர்ஸ்ட் டெலிவரி போடுறதுக்கு முன்னாடி என்ன போன ஓவர் அவ்வளவு பிரமாதமா போட்டுருக்காரு. 8 ரன் தான் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட். நான் வித் விண்ட் ஒரு ஹிட்டர் இருக்காரு. ரீசெண்டா வந்து பேட்ஸ்மேன் ஒரு 6 அடிச்சிருக்காரு. அதை விட்டுட்டா வின்னிங் பிரசன்டேஷன் கொடுத்திருக்கேன் நானு. மாம்ஸ் என்னதான் வந்து பவுலிங் பேட்டிங் இருந்தாலும் உங்களோட தெய்வ வாக்குனால தான் வந்து இந்த மேட்ச் ரிசல்ட் இருக்கு. சோ பால் கொஞ்சம் கூட பிரஷரை ரிலீவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஷாட், ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் மறுபடியும் அப்படியே மாறுது. 5 பாலுக்கு 10 ரன் தேவை. சோ 5 பாலுக்கு 10 ரன் தேவை. ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா வின். 60-40. இப்போ மாம்ஸ் பேசாம நீங்க வின்னரே சூஸ் பண்றீங்க மாம்ஸ். 60-40. இல்ல அப்படிலாம் சூஸ் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஆர்கனைசர் கேட்டா சொல்லுவாப்ல 99-1 கூட சொல்லுவாரு தவிர அவர் 100% யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. எஸ் கண்டிப்பா. சோ செகண்ட் பால் அவுட் அப்பீல் பண்றாங்க. ஷாட் பிஹைண்ட்க்கு ஒரு அவுட் கொடுத்திருக்காங்க அம்பையர். லெஃப்ட் ஹேண்டடா? இல்ல, ஸ்டாப் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இல்ல அம்பையரோட டிசிஷன் செக் பண்ணி ஆகணும். இல்ல ஸ்ட்ரைட் அவே தேர்ட் அம்பையர் டிசிஷன் கொடுத்திருக்காரு. தேர்ட் அம்பையர் 4 மாறி தான் சூப்பரா இருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும் மாம்ஸ். பட் ஆனா இது ஒரு ரன் அவுட் ஆன சான்ஸ். அதான் பாத்துட்டு இருக்காங்க இப்போ. கீப்பர் அண்ட் ரிச்சி கீப்பர் அண்ட் ஒரு அம்பையருக்கு 2 அம்பையருக்கு போயிருக்காங்க. தேர்ட் அம்பையர் டு டைரக்டர். தேர்ட் அம்பையர் டிசிஷன் என்ன வந்திருக்கு கேட்டீங்கன்னா நாட் அவுட்னு வந்திருக்கு. நாட் அவுட் ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அந்த பால்ல. அப்பனா 3 பால்ல 8 ரன் தேவை. எஸ், 3 பாலுக்கு 8 ரன். விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பேண்டிக்கு சாதகமா வந்த மேட்ச் அப்படியே டர்ன் ஆகி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அது எதனால எங்க தூக்கி அடிச்சாரு ஸ்ட்ரைட் டு தி பவுலர். ஒரு சிங்கிள் வாய்ப்பா இல்ல, சிங்கிளும் கொடுக்க முடியாது. ரன் அவுட் பண்ணல.
Run out ங்க. திரும்புறாரு பேட்ஸ்மேன். ரெண்டு பால்ல 8 ரன் தேவை. finish off this match. ரெண்டு பவுண்டரி தேவைங்க. கிளியரா ரெண்டு பவுண்டரி தேவை. ஒரு 6 அடிச்சா காத்தும் ஒரு 6 வெரி இம்பார்ட்டன்ட் அடிச்சிட்டு இருக்கு. லெட்ஸ் see. டாட் பால். டாட் பாலா மார்ச்சிங்க. ஒரே பால் ஏற்ற நெக்ஸ்ட் டாஸ் எதுவும் இல்லனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா நோ பால் எதுவும் போடாம டாட் பால் போட்டா கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை வந்து ஸ்மார்ட் கைஸ் பொருள் ஜெயிக்கலாம். கடைசி பாலாவது ஓவர் என்ன ஆகும்? கேட்ச் அவுட். திருப்பூர்